குட் ஈவினிங் மேம். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன கிளாஸ் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் எக்கனாமி டேக்ஸ் சிஸ்டம் இன் இந்தியா அப்படிங்கிறது தான். ஸோ ஆப்வியஸ்லி நான் வந்து ப்ரீவியஸ் கிளாஸஸ்ல வந்து ரெண்டு கிளாஸ் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணியிருந்தேன். ஸோ ஐ திங்க் ஹரிணி வந்து இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா Yes, sir. who are the responsible person for that levying the taxes in India அப்படிங்கிறது தான். ஸோ கான்ஸ்டியூஷன் under that schedule number 7 has been clearly explained into that union list and state list and with respect to that concurrent list. ஸோ நம்ம சொல்றோம் இல்லையா, இது சென்ட்ரல் கவர்மெண்ட்லா இது ஸ்டேட் கவர்மெண்ட்லா இல்ல ரெண்டு பேரும் சேர்ந்துமே அதை பண்ண முடியும் அப்படிங்கிறது தான். ஸோ அப்போ அந்த மாதிரி சில செக்டார் வந்து லெவி டாக்ஸஸ் வந்து கிளைம் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான். ஸோ நார்மலா டாக்ஸஸ் would be paid ஸோ பை கைண்ட் ஆஃப் தட் டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட். இப்போ நார்மலா பார்த்தோம் அப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டும் டேக்ஸ் லெவி பண்ணுவாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் டேக்ஸ் லெவி பண்ணுவாங்க இல்ல. ஸோ அப்போ எந்தெந்த டேக்ஸ்லாம் நம்ம நேரா கட்டுறோம், எதெல்லாம் இன்டைரக்டா கட்டுறோம் அப்படிங்கிறது தான். ஃபார் இன்ஸ்டன்ட் பாத்தீங்க அப்படின்னா இப்போ லோக்கல் டேக்ஸஸ்லாம் பாத்தீங்க அப்படின்னா எல்லாரும் இப்போ வந்து வீட்டு தீர்வு கட்டுவோம் இல்ல, ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் கட்டுவோம். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா வாட்டர் டேக்ஸ் கட்டுவோம் இல்ல. ஸோ இப்போ இதெல்லாம் பாத்தீங்கன்னா லோக்கல் கவர்மெண்ட் டைரக்ட் டேக்ஸஸ் நம்மளாம் டைரக்டா பே பண்றோம். அதே மாதிரி இன்கம் டேக்ஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் டேக்ஸஸ். ஸோ இப்போ நிறைய ரீஜன்லாம் இருக்கு, இதெல்லாம் நிறைய டிஸ்கஸ் பண்ணிட்டோம், ரெண்டு மூணு கிளாஸ் தொடர்ந்து டிஸ்கஸ் பண்ணிட்டே இருந்தோம். ஸோ இன்னைக்கு எஸ்பெஷலி கிளாஸஸ் ஃபார் வித் ரெஸ்பெக்ட் தட் டாக்ஸ் சிஸ்டம் இன் இந்தியா வித் ஜிஎஸ்டி அப்படிங்கிறது தான். குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ் இன் இயர் ஆஃப் 2017 பை வே ஆஃப் தட் 101st அமெண்ட்மெண்ட் 101வது அமெண்ட்மெண்ட் சட்டம் 2017 இது எனாக்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான். சரி, முதல் சப்ஜெக்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ஜிஎஸ்டி அப்படிங்கிறது இட்ஸ் ஒன் கைண்ட் ஆஃப் இன்டைரக்ட் டேக்ஸ். ஸோ இது நம்ம நிறைய கடைகளில் நீங்க மால்ல பர்ச்சேஸ் பண்ணியிருப்பீங்க அல்லது ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல பர்ச்சேஸ் பண்ணியிருப்பீங்க, ஆறு ஹோட்டல்ல சாப்பிட்டுருப்போம்ல. எல்லா இடங்களையுமே வந்து டேக்ஸ் should be levied அப்படிங்கிறது தான். The tax are levied and one kind of that goods and service taxes. இப்போ நார்மலா பாத்தீங்க அப்படின்னா பிஃபோர் ஜிஎஸ்டி அண்ட் ஆஃப்டர் ஜிஎஸ்டி எடுத்துக்கலாம். நார்மலா ஒரு பொருளை தயாரிக்கிறோம் அப்படின்னா அது சென்ட்ரல் எக்ஸைஸ் டியூட்டி கட்டணும். ஒரு பொருளை கமாடிட்டியை தயாரிக்கிறோம் அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு அது சென்வெட் டாக்ஸ் சொல்லுவாங்க, சென்ட்ரல் எக்ஸைஸ் டியூட்டி நம்ம கட்டணும் அந்த கமாடிட்டிக்கு. ஸோ அது போல அந்த பொருளை வந்து நீங்க ஒரு சேல் பண்ண போறீங்க அப்படின்னா அதுக்கு சேல்ஸ் டாக்ஸ் கட்டணும். ஸோ அந்த சேல்ஸ் வந்து ஒரு சர்வீஸை டிபெண்ட் பண்றதுனால அதுக்கப்புறம் அது சர்வீஸ் டாக்ஸா அது கன்வெர்ட் ஆகும், சர்வீஸ் டாக்ஸும் கட்டணும். இப்போ சப்சிக்வெண்டா நிறைய டாக்ஸஸ் வந்து பே பண்ண வேண்டியிருக்கு. அப்புறம் சர்ஜா இருக்கு, செஸ் இருக்கு. அப்போ இதெல்லாம் மிங்கிள் பண்ணி அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்போ சென்ட்ரல் ஸ்டேட் சேல்ஸ் டாக்ஸ் இருக்கு, சென்ட்ரல் சேல்ஸ் டாக்ஸ் இருக்கு. அப்போ நிறைய டாக்ஸஸ் வந்து லெவிட் ஆன் பிகாப் ஆஃப் த சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் அஸ் வெல் அஸ். ஸோ இதெல்லாம் ஒரு கம்ப்ரைஸ்டா ஒன் நேஷன் ஒன் டாக்ஸ் அப்படிங்கிற கிரவுண்ட்ல ஒரு ஜிஎஸ்டி கொண்டு வந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான். இது இன்னும் கொஞ்சம் புரிய முடியும் உங்களுக்கு நான் சொல்லணும் அப்படின்னா ஒரு பிஸ்கட் எடுத்துக்கோங்களேன். அதுக்கு நம்ம முதல்ல என்ன வேணும், வீட் கோதுமை கொஞ்சம் சுகர் எல்லாம் தனித்தனியா கமாடிட்டியா வாங்குறோம். அதை வாங்கும்போது நம்ம என்ன கண்டிப்பா கட்டிட்டு போனா பர்ச்சேஸ் பண்றதுனால சேல்ஸ் டாக்ஸும் கட்டியிருப்போம், சர்வீஸ் டாக்ஸும் கட்டியிருப்போம். அந்த ரெண்டையும் வச்சு பிஸ்கட்டா கன்வெர்ட் பண்றோம். கன்வெர்ட் பண்ணும்போது அது ஒரு கமாடிட்டியா உருவாகிறதுனால அங்க நம்ம சென்ட்ரல் எக்ஸைஸ் டேக்ஸ் கட்டணும் டு சென்ட்ரல் கவர்மெண்ட். அதை பேக்கடா மாத்துறோம். அப்புறம் அது பேக்கிங் போது, வேர் ஹவுஸ் போது, அங்கிருந்து செல்லர் ஐம் சாரி ரீட்டைலர், டிஸ்ட்ரிபியூட்டர் அண்ட் செல்லர். அப்ப எல்லா இடங்களையும் என்ன ஆகும் அப்படின்னா சேல்ஸ் டாக்ஸ் ரெஸ்பெக்ட் டு த சப்சிக்வெண்ட் சர்வீஸ் டாக்ஸ் ஆட் ஆகிட்டே இருக்கும். பட் இத லெவி டாக்ஸை வந்து கொஞ்சம் லிமிட் பண்றதுக்கும் ஸோ என்ன சொல்றது அப்படின்னா எக்கனாமிக்கல் குரோத்தை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்றதுக்காகவும் ஒன் நேஷன் ஒன் டாக்ஸ் அப்படிங்கிற ஆங்கிள் ஸோ ஜிஎஸ்டி அப்படிங்கிறது 2017 சென்ட்ரல் கவர்மெண்ட் இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. ஜிஎஸ்டியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா நான் போன கிளாஸ்ல ரொம்ப தெளிவா சொல்லியிருந்தேன். டாக்ஸஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா நார்மலா வந்து ப்ரொபோர்ஷனேட் டாக்ஸ்னு சொல்லுவாங்க. அப்படின்னா சார் சர்வீஸ் டாக்ஸ் 4% 4% சார், எல்லாத்துக்கும் 4 தான் சார் இல்ல. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ப்ரொபோர்ஷனேட் டாக்ஸ் நம்ம சொல்றது. அதே மாதிரி ப்ரோக்ரசிவ் டாக்ஸ் அது கொஞ்சம் கூடிக்கிட்டே இருக்கும். ஸோ ரெக்ரெசிவ் அண்ட் டிகிரெசிவ் இந்த மாதிரி 4 கைண்ட் ஆஃப் டாக்ஸஸ் இருக்கு. இப்போ நார்மலா பாத்தீங்கன்னா இன்கம் டாக்ஸ் லாப்லாம் பாத்தீங்கன்னா அப் டு 7 லேக் வரைக்கும் ஒரு 10% இருக்கும். அது சாரி 5% இருக்கும். 7 லேக்ல இருந்து 10 லேக் வரைக்கும் ஒரு 15% இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 20, அதுக்கப்புறம் 30%. இந்த மாதிரி இந்த ஸ்லப் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இட்ஸ் டிகிரிசிவ் மேனர்ல இருக்கும். அதனால தான் என்ன சொல்றோம் அப்படின்னா இட்ஸ் ப்ரோக்ரசிவ். ஸோ அண்ட் அதே டைம்ல சில டாக்ஸ் பாத்தீங்கன்னா டிகிரிஸ் லெவல்ல இருக்கும். டிகிரிசிவ், அதே மாதிரி ரெக்ரெசிவ், அதே மாதிரி ப்ரொபோர்ஷனேட், ஒரு 4 லெவல் ஆஃப் டாக்ஸ் லெவிட் வித் ரெஸ்பெக்ட் டு தட் பெர்சன்டேஜ் ஒன்லி. ஸோ அது மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒன் நேஷன் ஒன் டாக்ஸ்ல வந்து எல்லாருக்கும் ஒரே டாக்ஸ் தான். இந்தியா முழுக்க எல்லாருக்கும் ஒரு ஒண்ணுதான் ஒரு கமாடிட்டி. இட் சுட் பி பெஸ்டட் இன் டு த 4 கைண்ட் ஆஃப் த டாக்ஸஸ். அது நார்மலா பாத்தீங்க அப்படின்னா ஒரு 4 ஃபில்டர்லயே பிக்ஸ் பண்ணி முடிச்சிடுறாங்க. லைக்வைஸ் உங்களால் பிக்சர் பார்க்க முடியும் நான் நினைக்கிறேன். So GST percentage likewise 0%, 5%, 12%, 18% and 28%. ஸோ இவ்வளவுதான் மொத்த பர்சன்டேஜ் இவ்வளவுதான். ஸோ லைக்வைஸ் பாத்தீங்க அப்படின்னா
ஸோ ரொம்ப என்ன சொல்றது, நெசசிட்டி கமாடிட்டிமா இருக்கக்கூடிய இதுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ 0% இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் பயன்பாடு உள்ளது பார்த்தீங்கன்னா 5% இருக்கும். அது ஒரு ரேஷியோ வந்து மாறிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறது தான். ஸோ ஸ்லப் ரேட் யூஸ் பி வெஸ்டட் இன் டு தட் ஃபோர் லெவல். ஒன் இஸ் 0 அண்ட் 0%, 5%, 12%, 18%, 20% அப்படிங்கிறது தான். இது ஒவ்வொரு கமாடிட்டி தக்க எப்படி நம்ம வந்து எப்படி பிரிக்கிறோம் அப்படின்னா, ஸோ சென்ட்ரல் ஜிஎஸ்டி, ஸ்டேட் ஜிஎஸ்டி அண்ட் இன்டகிரேட்டட் ஜிஎஸ்டி அண்ட் யூனியன் டெரிட்டரி ஜிஎஸ்டி அப்படிங்கிறது தான். இவ்வளவுதான் விஷயம். இதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா, ஒரு கமாடிட்டி மேனுஃபேக்சரிங் சேல்ஸ் டாக்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு த ஆக்ட்ரோலிக் டாக்ஸ் அண்ட் சென்ட்ரல் சேல்ஸ் டாக்ஸ், ஸ்டேட் சேல்ஸ் டாக்ஸ், சென்ட்ரல் எக்ஸைஸ் டியூட்டி, சென்வாட், சர்சார்ஜ், செஸ், அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா ஸோ சர்வீஸ் டாக்ஸ் இதெல்லாம் கிளப் பண்ணி குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ் ஒரு டாக்ஸை என்ரோ பண்றோம் 2017ல 101 அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல. ஸோ இது மூலியமா டாக்ஸ் லெவிட் should be vested into four kind. One is a 0% and 5%, 12%, 18%, 28%. ஸோ இதுதான் ஜிஎஸ்டி. இதை பத்தி நம்ம எப்படி இந்தியன் எக்கனாமிக்கல் ஆங்கிள் எழுதணும் இல்லையா, உங்களுக்கு கதையா சொல்லி புரிய வச்சுட்டேன். இப்போ நீங்க கடைக்கு போனீங்கன்னா உங்களுக்கும் தெரியும், சாம் வாங்கினா, சோப்பு வாங்கினா, பேஸ்ட் வாங்கினா, ஸோ சுகர் வாங்கினா, இல்ல பேக்கட் ஐட்டம் வாங்கினா, இல்ல நார்மலா ஒரு பெரிய சாக்கு மூடையில இருந்து லூசா ஒரு கப்ல அள்ளி போட்டாங்க அப்படின்னா அது டாக்ஸ் எக்ஸம்டட். அதே ஒரு பாக்கெட் போட்டு பின் பண்ணிட்டாங்கன்னா ஷுட் பி டாக்ஸ் அப்படிங்கிறது தான். ஹோட்டல்ல சாப்பிட்டீங்க அப்படின்னா 2.5% எஸ்சிஎஸ்டி, சிஜிஎஸ்டி 2.5% ஆயிருது இல்லையா. சப்போ 5%. ஸோ அப்போ இது மாதிரி நார்மலா பாத்தீங்கன்னா எதுக்கெல்லாம் என்ன பெர்சன்டேஜ் எப்படி டாக்ஸ் லெவிட் பண்றாங்க அப்படி இதுல இது எதுக்காக அப்படின்னா, ஸோ வித்தவுட் டாக்ஸ் த கவர்மெண்ட் வெல்ஃபேர் ஸ்கீம் டசன்ட் எக்ஸிக்யூட்டட். ஸோ கவர்மெண்ட் மக்களுக்கு சேர வேண்டிய நலத்திட்டங்களுக்கும் கவர்மெண்ட் ஃபங்க்ஷன் பண்றதுக்கும் நீட் சம் ஆஃப் தி எக்ஸ்பெண்டிச்சர் இல்ல. அப்போ எக்ஸ்பென்சஸ் வந்து ரெவன்யூ செக்டார்ல வந்து கிரெடிட் ஆங்கிள் நமக்கு வேணும். ஸோ எவ்ரி ரெவன்யூ ஹேவ் சம் டூ டைப் ஆஃப் த ரிவிஸ். ஒன்னு டெபிட் ரிவிஸ், அனதர் கைண்ட் இஸ் கிரெடிட் ரிசிப்ட். அப்போ ஒரு ரெவன்யூ பாத்தீங்க அப்படின்னா இப்போ ரெவன்யூ எடுத்துக்கங்க, கார்பரேஷன் எடுத்துக்கங்க. ஒரு கைண்ட் ஆஃப்ல நமக்கு கார்பரேஷன் டாக்ஸ் கட்டுறோம், இன்னொரு கைண்ட் ஆஃப் கார்பரேஷன் வந்து ஸ்கீம் மூலியமா அதை எக்ஸ்பெண்ட் பண்றாங்க. ஸோ தி சேம் டைம் ஒவ்வொரு ஹெட்டருமே இங்க பாத்தீங்க அப்படின்னா ரெவன்யூ அண்ட் ரிசிப்ட் ரெண்டு ஹெட்டர் மெயின்டைன் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான். ஸோ என்டையர் பட்ஜெட்டரி சிஸ்டம் should be vested by kind of that expenditure and revenue like that அப்படின்னு பாத்தீங்கன்னா அது த்ரூ கைண்ட் ஆஃப் த டாக்ஸ் சிஸ்டம் மூலமா தான் அப்படிங்கிறது தான். இப்போ ஜிஎஸ்டி மட்டும் இல்ல, நிறைய டாக்ஸஸ் எல்லாம் இருக்கு. ஸோ எஸ்பெஷலி ஜிஎஸ்டி ஃபார் கம்பைன் வித் ஃபார் ஸோ மெர்ஜ்டு ஆங்கிள் எல்லா இடங்களையும் அதை மிங்கிள் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான். சரிங்களா? எஸ், கதை புரிஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். பிரபா உங்களுக்கு புரிஞ்சுதா? எஸ் சார். ஓகேம்மா. ஸோ லைக்வைஸ், ஸோ இப்போ நம்ம சப்ஜெக்டுக்குள்ள போகலாம். என்ன சப்ஜெக்ட் அப்படின்னு பாக்குறது தான் ஜிஎஸ்டி. இந்த பிடிஎஃப் உங்களுக்கு அப்புறமா உங்களுக்கு வாட்ஸ்அப்ல ஷேர் பண்றேமா, நீங்க ஃப்ரீயா இருக்கல படிச்சும் பாருங்க. சரியா? ஓகேங்க சார். ஓகே ஓகே. ஸோ ஜிஎஸ்டி, இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் ஜிஎஸ்டி. ஸோ ஜிஎஸ்டி இஸ் பார்த்தீங்கன்னா யூனிஃபைட் டாக்ஸ் சிஸ்டம் இன் இந்தியா ரீப்ளேஸ்ட் பை மல்டிபிள் இன்டைரக்ட் டாக்ஸஸ். ஸோ ஜிஎஸ்டி அப்படின்னாலே ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஐ ஹேவ் டு கிளாரிஃபை வித் யூ இஸ் ஒன் கைண்ட் ஆஃப் தட் இன்டைரக்ட் டாக்ஸஸ். ஸோ இன்டைரக்ட் டாக்ஸஸ் ஹஸ் பீன் ரீப்ளேஸ் பை மல்டிபிள் இன்டைரக்ட் டாக்ஸஸ் அப்படிங்கிறது தான். எதெல்லாம் மல்டிபிள் இன்டைரக்ட் டாக்ஸஸ் அப்படின்னா, லைக்வைஸ் இப்போ இந்த பிக்சர் பாருங்க. ஸோ டாக்ஸஸ் சப்சியூம்டு ஆர் ரீப்ளேஸ்ட் அண்டர் த ஜிஎஸ்டி. எதெல்லாம் பார்த்தீங்கன்னா டாக்ஸஸ் பொறுத்த வரைக்கும் ரெண்டு பாயிண்ட் நான் கிளாரிஃபை பண்ணேன். இந்த லெவிட் ஆங்கிள் லெவிட் ரெவன்யூ கைண்ட் ஆஃப் த சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பேயிங் ரிசிப்ட் இஸ் டூ கைண்ட் ஆஃப் த டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட். அப்போ ஸ்டேட் சாரி ஸ்டேட் டாக்ஸை பொறுத்த வரைக்கும் டைரக்டாவும் கட்ட வேண்டியிருக்கும், இன்டைரக்டாவும் கட்ட வேண்டியிருக்கும். சென்ட்ரல் டாக்ஸை பொறுத்த வரைக்கும் டைரக்டாவும் கட்ட வேண்டியிருக்கும், இன்டைரக்டா கட்ட வேண்டியிருக்கும். But GST is vested into that indirect taxes only. So combined into the general taxes and also state taxes. இப்போ நார்மலா ஒரு பொருள் தயாரிக்கும் போது என்ன சொன்னோம், ஒரு பிஸ்கட் தயாரிக்கிறீங்க அப்படின்னா சுகர் அண்ட் ஆல்சோ வீட் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி நம்ம ஒரு கமாடிட்டி தயாரிக்கிறோம்னா முதல்ல எக்ஸைஸ் டியூட்டி கட்டுவோம், அது சென்வாட் டாக்ஸ் சென்ட்ரல் எக்ஸைஸ் டியூட்டி கட்டுவோம், அது ஒரு சேல்ஸ் டாக்ஸ் கட்டுவோம். இது ரெண்டையும் கிளப் பண்ணி இப்போ ஒரே டாக்ஸா கட்டுறாங்க. இப்போ சென்ட்ரல் டாக்ஸ் வந்து எக்ஸைஸ் டியூட்டி ஒரு ரேட் ஆஃப் ஒரு பெர்சன்ட்ல இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா சேல்ஸ் டாக்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ் வந்து ஒரு ரேட் ஆஃப் பர்சன்ட்ல ஸ்டேட் கவர்மெண்ட் மெயின்டைன் பண்ணுவாங்க. இந்த ரெண்டையும் ஒன்னா கிளப் பண்ணி ஈவன் டு தட் என்ன சொல்றது ஒரு என்ன சொல்றது அப்படின்னா ஒரு நீட்டஸ்ட் ரேஷியோல 0, 5 and 12 and 18 and 28 அப்படிங்கிற ஆங்கிள் கரெக்டா பிரிச்சு ரெண்டையும் கிளப் பண்ணியிருக்காங்க. இப்போ என்னென்ன டாக்ஸ்லாம் வந்து ஜிஎஸ்டி கிளப்டு ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, சென்ட்ரல் டாக்ஸஸ் பொறுத்த வரைக்கும் சென்ட்ரல் எக்ஸைஸ் டியூட்டி நான் உங்களுக்கு சொன்னேன், சென்வாட் சென்ட்ரல் எக்ஸைஸ் டியூட்டி, டியூட்டி ஆஃப் இஸ் எக்ஸசைஸ், அதே மாதிரி அடிஷனல் டியூட்டி எக்ஸசைஸ். ஸோ அடிஷனல் டியூட்டி ஆஃப் எக்ஸசைஸ்,
டெக்ஸ்டைல் அண்ட் டெக்ஸ்டைல் ப்ராடக்ட், அதே மாதிரி சர்வீஸ் டேக்ஸ், இது வந்து சென்ட்ரல் சர்வீஸ் டேக்ஸ், அதாவது சென்ட்ரல் சர்சார்ஜ் அண்ட் செஸ், இதெல்லாம் வந்து அக்ட்ரோலி இதையும் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் பாத்தீங்கன்னா வெஸ்டட் இன்டு த ஜிஎஸ்டி. அதே மாதிரி சேல்ஸ் டேக்ஸ் இருக்கக்கூடியது பாத்தீங்கன்னா டாக்ஸஸ் ஆன் அட்வர்டைஸ்மெண்ட். இப்போ அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணீங்க அப்படின்னா டாக்ஸ் பே பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அதே மாதிரி லக்ஸரி டேக்ஸ், ஸ்டேட் வேட், சென்ட்ரல் சேல்ஸ் டேக்ஸ், என்ட்ரி டேக்ஸ், என்டர்டைன்மெண்ட் டேக்ஸ், இந்த சினிமா தேட்டர்லாம் டிக்கெட் வாங்கினா டேக்ஸ் பே பண்றோம்ல. ஸோ இப்போ நீங்க இப்போ என்ன சொல்றது, அது என்ன ஆப் அது, ஒரு மூவிக்கு ஒரு ஆப் போடுவோம், என்ன ஆப் போடுவோம் அது, டக்குன்னு மறந்து போச்சு. யாருக்காவது ஞாபகம் இருக்கா? மூவிக்கு ஒரு ஆப்ல டிக்கெட் புக் பண்ணுவோம்ல. டக்குன்னு பேர் வரல. Sir, book my show. புக் Book மை ஷோ. my show. ரைட் 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 கரெக்ட். புக் மை ஷோ. அதுல நீங்க டிக்கெட் 190 ரூபான்னு பார்த்தா பில் படமும் 197 ரூபா வந்து நிக்குது இல்ல. ஸோ என்டர்டைன்மெண்ட் டேக்ஸ் would be added. அதே மாதிரி ஸ்டேட் சர்ஜஸ் அண்ட் செஸ், இது எல்லாமே கிளப் பண்ணி எதுல கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா ஜிஎஸ்டில கொண்டு வந்துட்டாங்க அப்படிங்கிறது தான். ஸோ இது ஒரு கைண்ட் ஆஃப் ஃபேக்ட். அப்ப இன்னொரு ஃபேக்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, எதெல்லாம் எக்ஸம்டட் ஃப்ரம் ஜிஎஸ்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா, எலக்ட்ரிசிட்டி டியூட்டி. இப்போ நம்ம இபி கட்டுறோம் இல்லையா, அது எக்ஸம்டட் ஆயிருக்கும். எக்ஸைஸ் டியூட்டி அண்ட் ஆல்கஹால், இப்போ ஆல்கஹால் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டேட் கவர்மெண்ட் தான், நமக்கு தெரியும் இல்ல, டாஸ்மாக் இல்ல. இது ஸ்டேட்க்கு தான். அதே மாதிரி ப்ராப்பர்ட்டி டாக்ஸ், ஸ்டாம்ப் டியூட்டி, ஸோ பேசிக் கஸ்டம் டியூட்டி, பெட்ரோலியம் க்ரூட் அண்ட் டீசல் பெட்ரோலியம், அதே மாதிரி என்டர்டைன்மெண்ட் டாக்ஸ் லெவிட் பை லோக்கல் பாடி, தென் ரோட் டாக்ஸ், இது எல்லாமே பாத்தீங்கன்னா தீஸ் டாக்ஸஸ் ஆர் எக்ஸம்டட் ஃப்ரம் தட் சப்சியூம்டு இன்டு தட் ஜிஎஸ்டி அப்படிங்கிறது தான். சப்சியூம்டு மீன்ஸ் ரீப்ளேஸ்ட் அப்படிங்கிறது தான். அப்போ எந்த இன்டைரக்ட் டாக்ஸஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா லைக்வைஸ் வெஸ்டட் வித் தட் ஜிஎஸ்டி, அண்ட் வாட் ஆர் சம் எக்ஸம்ஷன் அப்படிங்கிறது தான். அப்ப இதை பத்தி நமக்கு முதல்ல நல்ல புரிதல் வேணும். ஸோ ஆப்வியஸ்லி முந்தின கிளாஸ் ரொம்ப தெளிவாக கொடுத்துருந்தேன், முடிஞ்ச நான் உங்களுக்கு யூடியூப் வீடியோ ஃபார்வர்ட் பண்றேன். ஸோ லைக்வைஸ் பாத்தீங்கன்னா எதெல்லாம் டைரக்ட் டாக்ஸ், எதெல்லாம் இன்டைரக்ட் டாக்ஸ் சொல்லியிருந்தேன். எந்தெந்த டைரக்ட் டாக்ஸஸ் ஆர் லெவிட் பை சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் வாட் ஆர் தி இன்டைரக்ட் டாக்ஸஸ் ஆர் லெவிட் பை ஸ்டேட் அஸ் வெல் அஸ் தி சென்ட்ரல் அப்படிங்கிறது தான். ஸோ இதுல இது இன்டைரக்ட் டாக்ஸஸ் பொறுத்த வரைக்கும் ஜிஎஸ்டி என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா we combine and vested into the GST அப்படிங்கிறது தான். இந்த பாயிண்ட் புரியுதாமா உங்களுக்கு? Yes, sir. சிம்பிளா இன்னும் கொஞ்சம் சொல்ல ட்ரை பண்றேன். டாக்ஸை பொறுத்த வரைக்கும் டைரக்ட் இன்டைரக்ட்ஸ் ரெண்டு டாக்ஸ் சொல்றோம். இப்போ இந்த டாக்ஸை கலெக்ட் பண்ற அத்தாரிட்டி, லெவி பண்ற அத்தாரிட்டி யாருன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் as well as the central government. Some taxes are levied by central government. It should be paid by direct. At the same time, some taxes are levied by central government. It should be paid by indirect. So two kind. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஸ்டேட் as well as ஸ்டேட் அதே மாதிரி தான். Some taxes are levied by direct by state government. So some taxes are levied indirect by state government அப்படிங்கிறது தான். ஸோ அப்போ டைரக்ட் இன்டைரக்ட் டாக்ஸஸ், அப்போ இந்த இதுல வந்து இன்டைரக்ட் டாக்ஸஸ் வந்து ஜிஎஸ்டி கூட சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் டாக்ஸை வந்து கிளப் பண்ணியிருக்காங்க. அதனாலதான் ஒவ்வொரு டைம் பில் போடும்போது நம்ம என்ன பில் வாங்கலாம் என்ன பாக்குறோம் அப்படின்னா, ஸோ ஸ்டேட் ஜிஎஸ்டி அண்ட் சென்ட்ரல் ஜிஎஸ்டி, எஸ்சி எஸ்டின்னு இருக்கும். ஸோ சிஜிஎஸ்டின்னு இருக்கும். சரியா? பில் பார்த்துருக்கீங்கல்ல? Yes, sir, பார்த்திருக்கேன். ஓகேமா 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 ஓகே. சோ இப்போ அந்த பிக்சர் பாருங்களேன், இதுதான் அந்த டிஸ்கஷன். சோ குட் சப்ளை சர்வீசஸ் ப்ரொவைட் எப்படி பிரிக்கிறோம் அப்படின்னா, நார்மலா வித்தின் த ஸ்டேட் அப்படின்னா எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா ரெண்டு டேக்ஸ் போடணும். சோ சிஜிஎஸ்டி அண்ட் எஸ்சிஎஸ்டி. இப்போ நார்மலா பாத்தீங்கன்னா நம்ம டாக்ஸ் ஸ்லப் வந்து எப்படி பார்த்தோம் அப்படின்னா, லைக்வைஸ் இட் வாஸ் வெஸ்டட் இன்டு தட் 0%, 5%, 12%, 18% and 28%. இப்போ நார்மலா வந்து இப்போ ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்ல பர்ச்சேஸ் பண்றோம் அல்லது டாக்ஸ் லெவி பண்றாங்க அப்படின்னா இட் ஷுட் பி டிவைடட் 5%னா 2.5 plus 2.5. 2.5 is go to the central goods and service tax and rest of 2.5 is go to that state central goods and service tax. ஸோ அப்போ ஒரு கமாடிட்டிக்கு ஸோ 5% பிக்ஸ் பண்ணா ரெண்டா டிவைட் பண்ணிக்கிறோம். இது ரெஸ்பெக்ட் டு தட் லைக் சீக்வன்ஸ் எல்லாத்துக்குமே அதுதான். 12, 18, 28 கூடிய எல்லாத்துக்குமே அது என்னதான் இருக்கும் அப்படின்னா இஸ் ஈக்குவல் டிவைட் அப்படிங்கிறது தான். இப்போ இந்த டிரான்சாக்ஷன் should be vested in inter state. ஒரு 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 என்ன சொல்றது, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ஸ்டேட்டுக்குள்ள பார்க்கலாமே. ஒரு ஸ்டேட்டுக்குள்ள நடக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா வித்தின் த ஸ்டேட் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு சார்ஜ் பண்றோம். சோ சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி ரெண்டா பிரிச்சு பண்றோம்னு சொல்லிட்டோம். அதே மாதிரி அந்த டாக்ஸஸ் வந்து வித்தின் த யூனியன் டெரிட்டரி, புதுச்சேரிக்குள்ள மட்டும் இருக்கு, அது தாத்ரா நாகரிக்குள்ள மட்டும் இருக்கு, டாமன் டெரிக்குள்ள மட்டும் இருக்கு அப்படின்னா சோ இஸ் வெஸ்டட் இன்டு தட் சிஜிஎஸ்டி. சோ இங்க வந்து யூடிஜிஎஸ்டின்னு சொல்றோம். நம்ம சொல்றோம் இல்லையா, ஸ்டேட் குட்ஸ் சர்வீஸ் டாக்ஸ் சொல்ற மாதிரி, அங்க என்னன்னா யூடிஜிஎஸ்டி, தட் மீன் யூனியன் டெரிட்டரி குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ், அவ்வளவுதான். ஸோ அப்போ டாக்ஸ் சுட் பி வெஸ்டட் டூ கைண்ட் ஆஃப் கலெக்ட் ரெவென்யூல வந்து பாத்தீங்க அப்படின்னா
ரெண்டு கைண்டா பிரிக்கிறோம் இல்ல. ஒவ்வொரு டாக்ஸுமே வந்து அந்த ரீஜியம் வந்து எப்படி பிரிக்கிறோம் அப்படின்னா இஸ் டிவைடட் பை டூ ஈக்குவல் பார்ட்ஸ். ஸோ ஒன் பார்ட் இஸ் கோ டு த சென்ட்ரல் கவர்மெண்ட், அனதர் பார்ட் கோ டு த யூனியன் டெரிட்டரி அஸ் வெல் அஸ் த ஸ்டேட். அந்த எங்க அந்த டிரான்சாக்ஷன் நடக்குது, எங்க அந்த மேனுஃபேக்சர் இருக்கு வித்தின் த ஸ்டேட் அண்ட் ஆர் வித்தின் தி யூனியன் டெரிட்டரி அப்படின்னா இஸ் ஒரு கைண்ட். அதே மாதிரி பாத்தீங்கன்னா சோ பிட்வீன் தட் ரெண்டு ஸ்டேட்டுக்கு நடுவில் இருந்தா, தமிழ்நாட்டுல இருந்து கர்நாடகா போனா, பஞ்சாப்ல இருந்து தமிழ்நாடுக்கு வந்தா, பஞ்சாப் மகாராஷ்டிரா இருந்து கேரளா போனா, சோ இந்த டிரான்சாக்ஷன் வெஸ்டர்ன் இன்டு தட் பிட்வீன் டூ ஸ்டேட் அப்படின்னா the charges is levied only one kind. இப்போ 12% 12% மட்டும்தான். அது என்ன சொல்ற இன்டகிரேட்டட் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ் சொல்லுவோம், ஐஜிஎஸ்டி சொல்லுவாங்க. அந்த 12% 12 ரெண்டா வெஸ்டர்ன் பண்ண அவசியம் இல்ல. ரெஸ்ட் ஆஃப் அந்த ஸ்டேட்டுக்கு என்ன கொடுக்கணுமோ அதை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் லேட்டர் தான் அவங்களுக்கு அலோகேட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான். சரியா? சோ இது மூலமா என்னன்னு பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ரெவன்யூ ரிசோர்சஸ் வந்து கொஞ்சம் குயிக்கான ரிசோர்சஸா இருக்கும். நார்மலா நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் கலெக்ட் பண்ணி அப்புறம் ஸ்டேட் கவர்மெண்ட் கலெக்ட் பண்ணி அப்புறம் இவங்க அவங்ககிட்ட பே பண்ணி இப்போ அவங்ககிட்ட பே பண்ணி லேட்டா இருப்பதா. ஸோ இதோடைய ரெவன்யூ சோர்சஸ் வந்து கொஞ்சம் குயிக்கா அவங்களுக்கு ரீச் பண்ற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத பிரிச்சிருக்கோம். ஸோ த ஜிஎஸ்டி ஸோ டிஃபர் த த்ரீ கைண்ட். ஒன் இஸ் த வித்தின் த யூனியன் டெரிட்டரி ஆர் வித்தின் த ஸ்டேட் ஆர் இன்டர்ஸ்டேட் ஆர் யூனியன் டெரிட்டரி அப்படிங்கிறது தான். ஸோ இப்போ ஒரு 4 கைண்ட் ஆஃப் நம்ம பார்க்குறோம். ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ், ஸ்டேட் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ், யூனியன் டெரிட்டரி குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் அண்ட் இன்டகிரேட்டட் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ். இது புரியுதாமா? புரியுதுங்க சார். ஓகேமா 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 ஓகே குட் சூப்பர் சூப்பர். சரிங்க. ஸோ இப்போ என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இது கைண்ட் ஆஃப் ஜிஎஸ்டி இட்ஸ் இன்டைரக்ட் டாக்ஸஸ் ஆர் வெஸ்டட் வித் தட் இன்டு த ஜிஎஸ்டி தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ ஜிஎஸ்டியில வந்து என்னென்ன பர்சன்ட் இருக்கு அப்படிங்கிறதே நம்ம ஒன் வேணா தெரிஞ்சுக்கிட்டோம். லைக்வைஸ் இப்போ நம்ம வந்து 2024 பில் எடுத்து பார்க்கலாம். இதில் கரண்ட் இயர் 2024 லிஸ்ட் தான் எடுத்து நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஜிஎஸ்டி ரேட் ஸோ கேட்டகரைஸ்டு லைக்வைஸ் நம்ம 5 கேட்டகரா பிரிக்கிறோம் இல்லையா. இப்போ 0% எதுக்கு சார் 0% அப்படின்னா வாட் ஆர் தி எசென்சியல் ஐட்டம்ஸ். தென் வாட் ஆர் தி எசென்சியல் ஐட்டம்ஸ் லைக்வைஸ் மில்க், எக்ஸ், லெசி, கர்ட், ஸோ அன்பேக்ட் ஃபுட் கிரைன்ஸ் அண்ட் அன்பேக்ட் பன்னீர், ஸோ இது மாதிரி நிறைய மைதா இல்ல இதெல்லாம் பாத்தீங்கன்னா அன்பேக்டு. ஸோ அதெல்லாம் 0%. இப்போ பாலுக்கு 0% தான் இல்ல, முட்டைக்கு 0% தான் இல்ல. ஸோ ஃப்ரெஷ் வெஜிடபிள் அந்த மாதிரி ஹெல்த் சர்வீசஸ் அண்ட் எஜுகேஷன் சர்வீசஸ், ஸோ இது எல்லாம் நேச்சுரல் ஹனி இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஸோ இது என்ன சொல்றோம் 0% எசென்சியல் ஐட்டம்ஸ் சொல்றோம். இந்த எசென்சியல் ஐட்டம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து டிபெண்ட் அப்பான் தட் டெசிஷன் ஆஃப் தி ஜிஎஸ்டி கவுன்சில் ஆஃப் இந்தியா. இப்போ ஜிஎஸ்டி கவுன்சில் தான் முடிவு பண்றாங்க எதெல்லாம் இதுல வேணும், எதெல்லாம் இதுல இருக்க வேண்டாம், எதெல்லாம் வந்து எசென்சியல் இருக்கணும், எதெல்லாம் எசென்சியல் எக்ஸம்டல் இருக்கணும் அப்படின்னு. இதை பிக்சடா வைக்க முடியறது இல்ல. ஒவ்வொரு பீரியாடிக்கல் மீட்டிங் நடந்துட்டே இருக்கு. ஒவ்வொரு பினான்சியல் இயரா இருக்கட்டும் ஒரு பட்ஜெட் தாக்கல் பண்ணும்போதா இருக்கட்டும். ஸோ குட்ஸ் அண்ட் சொல்றது ஜிஎஸ்டி கவுன்சிலோட ரெப்ரஸன்டேஷனை பொறுத்து இஸ் கோயிங் டு சேஞ்ச் அப்படிங்கிற மாறிக்கிட்டே இருக்கும். அதை சைமல்டேனியஸா ஃபாலோ பண்ணிட்டே இருக்கணும். லாஸ்ட் சேஞ்ச் பாத்தீங்க அப்படின்னா இட் வாஸ் in the year of I think செப்டம்பர் ஆர் அக்டோபர் எனக்கு கரெக்டா மந்த் ஞாபகம் இல்ல. ஸோ செப்டம்பர் அக்டோபர் எண்டில் அவங்க மறுபடியும் இதை ரிவைஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ எப்படி ரிவைஸ் பண்ணியிருந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா கீழே ஒரு பாக்ஸ் போட்டு உங்களால பார்க்க முடியுதாமா? இப்போ ஒரு 5 டேப்லெட் கால் சின்னதா போட்டிருக்கேன், பார்க்க முடியுதா? எஸ் சார். நார்மலா பாத்தீங்கன்னா கேன்சர் ட்ரக்கு வந்து முதல்ல வந்து 12% இருந்தது, இப்போ அதை 5%-ஆ குறைச்சிட்டாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நாப்கின்ஸ் வந்து 18% இருந்தது, இப்போ 12%-ஆ மாத்தியாச்சு. ஸோ அதே மாதிரி கார் அண்ட் மோட்டார் சைக்கிள் சீட் கவர் இருக்கு இல்லையா, மோட்டார் சீட்ஸ் இதை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஸோ ஆரம்பத்துல 18% இருந்தது, இப்போ 28%. யாராவது ஸ்கூட்டி யாராவது வச்சிருந்தீங்கன்னா சீட் கவர் கிழிஞ்சு போயிருந்ததுன்னா மாத்தினீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும், ஆகா ரேட்டு கூடிருச்சு, சீட் கவரை கிளிக்காம பயன்படுத்தணும் போலுக்க அப்படின்னு சொல்லி இல்ல. சரிங்க. ஸோ த ஓல்டு ஜிஎஸ்டி ரேட் அண்ட் நியூ ஜிஎஸ்டி ரேட் இப்போ நார்மலா பார்த்தோம்னா 0% எதுக்கு சொல்றோம் அப்படின்னா எசென்சியல் ஐட்டம் சொல்றோம். 5% எதுக்குன்னு சொன்னா பேசிக் நெசசிட்டிஸ். எதெல்லாம் பேசிக் நெசசிட்டி? எசென்சியல் நெசசிட்டிக்கும் பேசிக் நெசசிட்டி நிறைய டிஃபரெண்ட் இருக்குல்ல. மில்க் ஓகே, மில்கோட சுகர் சேரணும்ல. மில்க் இஸ் அ பேசிக் நெசசிட்டி, சுகர் இஸ் சுகர் பாத்தீங்க அப்படின்னா எசென்சியல் இல்ல, கொஞ்சம் தேவைதான். ஸோ எசென்சியல் அண்ட் பேசிக்ஸ். இப்போ நார்மலா பாத்தீங்கன்னா எசென்சியல்னா கண்டிப்பா வேணும், பேசிக்னா அடிப்படைங்க இல்ல. டீ எப்படி போடுறது, வெறும் பால் வச்சு டீ போடுறதா இல்ல. சோ அப்ப அதுக்கு வந்து 5% உண்டு இல்ல, இது பேக்கடு இல்ல. சோ அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா ரூஸ்டர் காஃபி அண்ட் பிடிஎஸ் கிரசோயின் அண்ட் பவுடர், ஸோ இந்த மாதிரி நிறைய லிஸ்ட் அப்டேட் பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ மில்க் ஃபுட் அண்ட் ஸோ அப்பேரல்ஸ் காஸ்டிங், அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஃப்ளோர் கவரிங், ஸோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா
லைக்வைஸ் டீ, ஸோ ஆயில்ஸ், ஸோ இந்த மாதிரி டொமஸ்டிக் எல்பிஜி அண்ட் ரோஸ்டட் காஃபி, இப்போ இந்த மாதிரி நிறைய 5% லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. இது இப்போ ஒரு சிம்பிள் லிஸ்ட் உங்களுக்கு நான் எடுத்து காட்டியிருக்கேன், பட் நிறைய லிஸ்ட் இருக்குங்க அதில். நீங்க ஜிஎஸ்டி கவுன்சில் ரிப்போர்ட் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப வாஸ்டா லிஸ்டட் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறது தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 12%. அப்போ அடுத்த பர்சன்ட் 12% ஸ்டாண்டர்ட் குட்ஸ். ஸ்டாண்டர்ட் குட்ஸ் எதெல்லாம் ஸ்டாண்டர்ட் குட்ஸ் சொல்றோம்? ஸோ ஃப்ரூட் ஜூஸ், ஸோ ப்ரிப்பரேஷன் ஆஃப் வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட், நட்ஸ், ஸோ என்ன சொல்றது, ப்ராசஸ்டு ஃபுட்டு, மொபைல்ஸ், கம்ப்யூட்டர்ஸ், அதே மாதிரி பாத்தீங்கன்னா அம்பர்லாஸ், இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஸ்டாண்டர்ட் கமாடிட்டி. அப்போ இதுக்கு வந்து 12% சார்ஜ் பண்றாங்க. அதே இதெல்லாம் கம்பைன்ட் எல்லாருக்கும் ஒரே இந்தியா ஃபுல்லா ஒரே டாக்ஸ் தான். இப்போ ஒரு அம்பர்லாவை நீங்க தமிழ்நாட்டில் வாங்குனீங்கன்னா 6% எங்க போகும்? சிஜிஎஸ்டி போகும், 6% எஸ்சிஎஸ்டி போகும். இதே நீங்க என்ன சொல்றது, ஆம், உத்தரப்பிரதேசில் வாங்கினா உத்தராஞ்சல்ல வாங்கினாலும் இதே ரேட்டு தான். அந்த ரேட்ல சில வேரியேஷன் இருக்காது. ஆனா ஆரம்ப காலங்களில் அது இட்ஸ் டிபெண்ட் அப்பான் த ஸ்டேட், இட் ஷுட் பி வேரிட். அப்போ சென்ட்ரல் சேல்ஸ் டாக்ஸ் மட்டும் ஒரே ஈவனா இருக்கும். ஸ்டேட் சேல்ஸ் டாக்ஸும் சர்வீஸ் டாக்ஸும் ஷுட் பி வேரிட். அதே மாதிரி ஸ்டேட் சர்சார்ஜ் அண்ட் ஸ்டேட் செஸ்லாம் ஷுட் பி வேரிட். பட் ஜிஎஸ்டியை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா கம்பைன் டு ஆல் த நேஷன் இஸ் ஒன்லி tax should be levied in one kind of taxes அப்படிங்கிறது தான். சரியா? ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 18% அப்படின்னா மோஸ்ட் கன்சியூமர் ப்ராடக்ட் அண்ட் 28% லக்ஸரி ப்ராடக்ட். பிஎம்டபிள்யூ கார் மாதிரி லக்ஸரி ஸ்மால் கார்ஸ் அண்ட் ஹை அண்ட் மோட்டார் சைக்கிள் நார்மலாக பார்த்துருப்பீங்க இல்லையா? ஸ்கூட்டி வாங்குவாங்க, சில பேர் ராயல் என்ஃபீல்டு வாங்குவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் சில பேர் அப்பாச்சி வாங்குறாங்கல்ல, பல்சர், இந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஹை அண்ட் மோட்டார் சைக்கிள்ஸ் இந்த மாதிரி லக்ஸரிஸ் கமாடிட்டிக்கு 28% சார்ஜ் பண்றாங்க அப்படிங்கிறது தான். ஸோ யூ கேன் கிளியர்லி கெட் ஐடியா வித் ரெஸ்பெக்ட் தட் என்ன சொல்றது, டாக்ஸ் ரீஜிம் அண்ட் டைப் ஆஃப் த டாக்ஸ் அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறது தான். புரிஞ்சுதாமா? எஸ் சார். Yes, sir. எஸ். ஸோ அனதர் இதுல எப்படி என்ன ஸ்பீச்சர் இருக்குங்க? அப்படி என்ன ஸ்பீச்சர் இருக்கு சார்? அதுல நார்மலா பாத்தீங்கன்னா நிறைய எக்ஸம்ஷன் உண்டு. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல ஒரு வீடியோ நான் அப்லோட் பண்ணல, அப்லோட் பண்ணும்போது நீங்களும் கேட்டு பாருங்க, முடிஞ்சா இன்னொரு நாள் நான் கூட எடுக்கிறேன். ஸோ லைக்வைஸ் பார்த்தோம் அப்படின்னா இப்போ எல்லாருக்கும் டாக்ஸ் வந்து எக்ஸம்ஷன் உண்டு. இவ்வளவு ஒரு பிசினஸ் பண்றாங்க, இவ்வளவு ஒரு என்ன சொல்றது அப்படின்னா மொத்த டேர்ன் ஓவரே ஒரு கம்மி 5 லேக்குள்ள தான் இருக்கு, 5 crore தான் இருக்கு, 5 லேக்குள்ள தான் இருக்கு. அப்போ அவங்க டாக்ஸ் எக்ஸம்டட் ஆயிருவாங்களா? அப்போ சில கம்பெனி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு பார்ட்னர்ஷிப்ல கம்பெனி வச்சிருப்பாங்க, 10 பார்ட்னர் இருப்பாங்க. ப்ராஃபிட் வந்து பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 50 லட்சம் ரூபா இருக்கும். அதை 10 பேர் டிவைட் பண்ணா ஆளுக்கு 5 லட்சம் சொல்லி டாக்ஸ் வந்து எக்ஸம்டட் ஆயிருவாங்க பார்ட்னர்ஷிப் ஃபார்மை பொறுத்த வரைக்கும். அப்போ அதுக்கு கவர்மெண்ட் என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஸோ மினிமம் என்ன சொல்றது அப்படின்னா ஒரு புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் ப்ராஃபிட், ஒரு புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணி என்ன டேர்ன் ஓவர் பண்ணீங்களோ இவ்வளவு பண்ணியிருந்தா இவ்வளவு இன்கம் இவ்வளவு டாக்ஸ் வேண்டாம், ஒரு ப்ரொபோஷனல் ரேட்ல ஒரு 20,000 30,000 நம்ம இந்த ப்ரொபோஷனல் டாக்ஸ் கட்டுவோம். இப்போ நார்மலா கார்பரேஷன்ல வந்து என்ன கட்டுவோம் அப்படின்னா ப்ரொபோஷனல் டாக்ஸ் கட்டுவோம் இல்ல. நார்மலா பாத்தீங்கன்னா 1250 ரூபா சம்திங் கட்டுவோம். இது எல்லாருக்கும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். 50,000 சம்பளம் வாங்குறவங்களுக்கும் அதுதான் இருக்கும், 2 லட்சம் சம்பளம் வாங்குறவங்களுக்கும் அதுதான் இருக்கும். கொஞ்சம் ரொம்ப டிஃபர் இருக்கு. அதை பத்தி தான் இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு ப்ரொபோஷனல் ரேட் ஆஃப் டாக்ஸ் ஷுட் பி லெவிட். அப்போ அந்த மாதிரி பார்ட்னர்ஷிப் ஃபேமிலில இருந்து அவங்க ஷேரை கொஞ்சம் ப்ராஃபிட்டை பிரிச்சுக்கிறதுனால அந்த டாக்ஸ் லெவி பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால அந்த மாதிரி இருக்கிறதுக்கெல்லாம் ஒரு டாக்ஸ் சார்ஜ் பண்ணி நம்ம மினிமம் டாக்ஸ் தான் கலெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி சம் ஆஃப் தி ஸ்ட்ரக்சர் இன் ஜிஎஸ்டியில் என்னெல்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இஸ் இன்புட் டாக்ஸ் கிரெடிட். உங்களுக்கு பிக்சர் டிஸ்பிளே பண்ணிட்டு உங்களால பார்க்க முடியும். ஸோ இன்புட் டாக்ஸ் கிரெடிட் என்ன அப்படின்னா இஸ் a nothing. The businesses can claim input tax credit அப்படின்னா so estimate the casting effect of taxation. So taxationல இருந்து cascading பண்றதுக்காக ஒரு input tax credit facility உங்களுக்கு கொடுக்குறாங்க. Very simple. So the businessman வந்து இதை வந்து இன்புட் டேக்ஸ் கிரெடிட் வந்து கிளைம் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா கம்போசிஷன் ஸ்கீம் ஒன்று இருக்கும். கம்போசிஷன் இஸ் அவைலபிள் ஃபார் ஸ்மால் டாக்ஸ் பேயர். who are that அப்படின்னா the currently 1.5 crore and 7 lakh for ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டேட்ஸ்க்கு. நார்மலா பாத்தீங்க அப்படின்னா இது ரெஸ்பெக்ட் டு தட் 75 lakh 75 லட்சத்துக்குள்ள ஒரு டிரான்ஸ்ஃபர் பண்றக்கூடிய ஒரு ஸ்மால் டாக்ஸ் பேயருக்கு வந்து இது ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கிறதுக்காக கம்போசிஷன் ஸ்கீம் ஒன்று கிரியேட் பண்ணிருக்காங்க. டு பே a fixed percent. இப்ப நார்மலா ஜிஎஸ்டி சொன்னது போல 0, 5, 12, 18, 28 இல்லாம ஒரு மினிமம் சார்ஜ் பண்ணலாம், கம்போசிஷன் ஸ்கீம்ல பண்ணலாம் இல்ல. சோ ஃபார் தட் வெல்ஃபேர் ஆஃப் தட் ஸ்மால் டாக்ஸ் பேயர் பண்றதுக்காக. அதே மாதிரி பாத்தீங்கன்னா த்ரெஷ்ஹோல்ட் எக்ஸம்ஷன் சொல்றாங்க. த்ரெஷ்ஹோல்ட் எக்ஸம்ஷன் அப்படின்னா the small business with the turnover below specified value 20 லட்சத்துக்கு கீழே யாராவது வேல்யூ டர்ன் பண்ணியிருந்தாங்கன்னா they are kindly exempted. அவ எக்ஸம்ட் பண்ணிடுவோம். இதை பொறுத்த வரைக்கும் ஜிஎஸ்டியை பொறுத்த வரைக்கும்
நார்மலா பாத்தீங்கன்னா கார்பரேட் டாக்ஸ்னு ஒண்ணு இருக்கு. கார்பரேட் டாக்ஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு டின் கேள்விப்பட்டிருப்பீங்க, டின் நம்பர் கேள்விப்பட்டிருப்பீங்க. கார்பரேட் டாக்ஸ் ஒரு கம்பெனி வச்சிருந்தீங்கன்னா அந்த கம்பெனி ப்ராஃபிட்டுக்கு தனியா நீங்க ஒரு டாக்ஸ் கட்டுவீங்க. அந்த கம்பெனில தனியா ஜிஎஸ்டி இன்டைரக்டா பே பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த கார்பரேட் டாக்ஸ் கம்பெனி வச்சிட்டு இருக்கோம் இல்லையா, அதுக்கு டாக்ஸ் நம்ம கட்ட வேண்டியது. எப்படி நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டி வீடு வச்சிருக்கோம்ல, ஒரு ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் கட்டுறோம்ல, அப்போ கம்பெனி மெயின்டைன் பண்றதுக்கு ஒரு கம்பெனி ஒரு சார்ஜஸ் உண்டு. ஸோ அந்த மாதிரி அந்த கார்பரேட் டாக்ஸ் தனியா கட்ட வேண்டியிருக்கும். இது வந்து என்ன அப்படின்னா ஜிஎஸ்டில இருந்து கொஞ்சம் யாரெல்லாம் டேர்ன் ரொம்ப தட் மீன் ஸோ குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் பிலோ 20 லேக் கீழே யாராவது இருக்கீங்க அப்படின்னா, ஸோ இன்டர்ஸ்டேட்னா 40 லேக். ஸோ இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா தே ஆர் எக்ஸம்டட் ஃப்ரம் ஜிஎஸ்டி. தட் மீன் இதை என்ன சொல்றோம் அப்படின்னா த்ரெஷ்ஹோல்ட் எக்ஸம்ஷன் சொல்றோம் இல்ல, அவ்வளவுதாங்க. சம் ஸ்பெஷல் ப்ரொவிஷன். இன்னும் சில ஸ்டேட்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஜம்மு காஷ்மீர் இப்போ நம்ம மாத்திட்டோம். ஸோ யூனியன் டெரிட்டரியா மாத்தியாச்சு. ஹிமாச்சல் பிரதேஷ் அண்ட் உத்தரகாண்ட் இதெல்லாம் பாத்தி நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்லாம் பாத்தீங்கன்னா தே ஹேவ் சம் ஸ்பெஷல் ப்ரொவிஷன். ஸோ லைக்வைஸ் டாக்ஸ்ல வந்து ரொம்ப மீகர் பாயிண்ட் தான் சார்ஜ் பண்ணுவாங்க, ரொம்ப மீகரா சார்ஜ் பண்ணிருப்பாங்க அப்படிங்கிறது தான். சம் ஆஃப் தி ஃபியூச்சர் வித் ரெஸ்பெக்ட் டு ஜிஎஸ்டி ஸ்ட்ரக்சர் ஆன் தட் அப்படிங்கிறது தான் இல்லையா. புரிஞ்சுதா? Yes, sir. எஸ் Yes, sir. எஸ் 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 தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. ஸோ இப்போ என்ன கிளாரிஃபை பண்ணிருக்கோம் அப்படின்னா, ஸோ வாட் அபவுட் தட் ஜிஎஸ்டி அப்படின்னா தெளிவுபடுத்தணும். The implementation of GST has brought for fundamental shift in the fundamental relation between the central and state government in India. So in the unified tax system வந்து replaced multiple indirect taxes அப்படிங்கிறது டைட்டில். What is the meaning of the GST? It's a simple line. It's a kind of unified tax system. So that was replaced multiple indirect taxes levied by the central as well as the state. அவ்வளவுதாங்க, அவ்வளவுதானே கதை, அவ்வளவுதானே. Yes, sir. அவ்வளவுதான். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா Yes. என்ன மாதிரி ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஜிஎஸ்டி இருக்கு, என்ன மாதிரி லெவல்ல அவங்க எப்படி பிரிக்கிறாங்க, எப்படி இந்த டிரான்சாக்ஷன் நடக்குது அப்படிங்கிறத பார்த்தோம். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா ஸோ வாட் ஆர் த டாக்ஸஸ் ஆர் சப்சியூம்ட் அண்ட் வாட் ஆர் த டாக்ஸஸ் ஆர் எக்ஸம்டட் அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணோம். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா ஜிஎஸ்டி ரேட் ஸ்ட்ரக்சர். ஸோ நார்மலா பாத்தீங்கன்னா ஸ்லப் ரேட் வந்து என்ன சொல்றது, ஸ்லப் ரீஜிம் வந்து ஸோ இஸ் லைக்வைஸ் listed into that 5 category. ஸோ 0, 5 and 12, 18, 28. ஸோ அது என்னெல்லாம் கேட்டகரிஸ்ல வந்து என்னெல்லாம் வரும்னு சொல்லி பார்த்தோம். எதெல்லாம் எசென்சியல் அண்ட் வாட் ஆர் தி கமாடிட்டி ஆர் நெசசிட்டி, பேசிக் நெசசிட்டி, அண்ட் வாட் ஆர் தி கமாடிட்டி ஆர் ஸ்டாண்டர்ட் கமாடிட்டி, அண்ட் வாட் ஆர் தி கமாடிட்டி ஆர் கஸ்டமர் ப்ராடக்ட், அண்ட் வாட் ஆர் தி கமாடிட்டி ஆஃப் தட் லக்ஸரி அப்படிங்கிறத பத்தி டிஸ்கஸ் பண்ணோம். அதுக்கு என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் டிஸ்கஸ் பண்ணோம். பட் அட் த சேம் டைம் the final discussion is that with respect to that 2024 so GST rate list அப்படிங்கிறது தான். உங்களுக்கு அழகா ரேட் லிஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணிருக்கேன். இப்போ ரயில்வே குட்ஸ் அண்ட் பார்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஓல்டுல 12% இருக்கு, இப்போ 18% இருக்கு. அதே மாதிரி பென்ஸ் 12%, இப்போ 18%. மெட்டல் மெட்டல் ஸோ கான்சன்ட்ரேட்ஸ் அண்ட் 5% இருக்கு, இப்போ 18% மாறிடுச்சு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ரெக்கார்டட் மீடியா ரெபுடேஷன் இன் பிரிண்ட் பார்த்து 12% இஸ் வெஸ்டட் இன்டூ 18% நியூ டாக்ஸ் ரீஜிம்ல மாறி இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா பிரிண்டட் மெட்டீரியல் பொறுத்த வரைக்கும் 12%, இது அகைன் இன்க்ரீஸ் டு 18%. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நாப்கின் வந்து 18ல இருந்து 12 கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. அதே மாதிரி கேன்சர் ட்ரக் வந்து 12ல இருந்து 15 குறைஞ்சிருக்கு. கார் அண்ட் மோட்டார் சீட்ஸ் வந்து 18ல இருந்து 28 வந்து அதிகமா இருக்கு. ஸோ இதெல்லாம் யார் முடிவு பண்றா அப்படிங்கிறது தான் உங்களுக்கு ஹைலைட் பண்ணி காட்டுறேன். திஸ் இஸ் த கேட்டகரி. தட் மீன் த 54th கவுன்சில் மீட்டிங் வாஸ் ஹெல்ட் ஆன் 9th September. எஸ் 9th September. அக்டோபர் செப்டம்பர் கொஞ்சம் கன்ஃபியூஸா இருந்தது. 9th September. Chaired by the Union Finance Minister Nirmala Sitharaman. So several key commodities were made regarding changes to that existing GST rate list. அதை தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். எஸ். ஸோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா likewise the final discussion is about that the GST Council. GST Council யாருங்க? The combined member that the Union Finance Minister as the chairperson, அவங்க தான் chairperson, the Honorable Finance Minister Nirmala Sitharaman. அதுக்கப்புறம் ரெண்டாவது பாத்தீங்கன்னா the Union Minister of the State in charge Revenue and Finance. So அதே மாதிரி பாத்தீங்கன்னா third the Minister in charge of Finance or Taxation in any other minister nominated by the each state government. ஒவ்வொரு ஸ்டேட் கவர்மெண்ட் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. இப்போ கிட்டத்தட்ட எத்தனை ஸ்டேட் அண்ட் யூனியன் டெரிட்டரி இருக்கிறோமோ அத்தனை பேர் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. அண்ட் யூனியன் மினிஸ்டர் வித் ரெஸ்பெக்ட் டு ரெவன்யூ அண்ட் ஃபைனான்ஸ் அவங்களுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. த chairperson is that the Honorable Finance Minister Nirmala Sitharaman. Yes, the council is a joint forum of the central and state
அண்ட் கன்சிஸ்ட் ஆஃப் தட் மெம்பர்ஸ் அப்படிங்கிறது தான் இது என்ன சொல்றது சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் ஜாயிண்ட் ஃபோரம் ஆஃப் தட் கண்ட்ரி எல்லாம் சேர்ந்து முடிவு பண்ணி இப்ப நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் பார்த்து எதை குறைக்கலாம் எதை கூட்டலாம் எது கரெக்டா இருக்குன்னு முடிவு பண்ணி பீரியாடிக்கலா அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதை பொறுத்து டேக்ஸ் ஷுட் பி லெவிட் அண்ட் ஃபாலோட் அப்படிங்கிறது தான். இந்தியா பொறுத்த வரைக்கும் இட்ஸ் ஒன் ஆஃப் த மிக்ஸ்டு டாக்ஸ் சிஸ்டம் இன் இந்தியா. இப்போ நம்ம இப்போ அமெரிக்காவில் பார்க்கறது போல, ஆஸ்திரேலியா பார்க்கறது போல, ஸோ யூரோப் கண்ட்ரிஸ் பார்க்கறது போல இது வந்து ஒரு ஈவென்ட் பேட்டர்ல இருக்காது. இந்தியன் எக்கனாமி இஸ் மிக்ஸ்டு எக்கனாமின்னு சொல்ற மாதிரி இந்தியன் டாக்ஸ் சிஸ்டம் இஸ் ஆல்சோ ஒன் கைண்ட் ஆஃப் மிக்ஸ்டு டாக்ஸ் சிஸ்டம் இன் இந்தியா அப்படிங்கிறது தான். சரியா? புரிஞ்சுதாமா? Yes, sir. ஏதாவது டவுட் இருந்தா sir. கேட்கலாம். ஏதாவது டவுட் இருக்கா? No, sir. தேங்க்யூ. No, sir. தேங்க்யூமா தேங்க்யூ. ஸோ No. தேங்க்யூ டு பிரபா, ஹரிணி, பிரியன், அபிராமி. ஸோ நாளை கிளாஸ் சண்டே வேண்டாமா? சண்டே ஒரு நாள் விடுமுறை கொடுத்துடலாம். தாமஸ்க்கு ஒரு நாள் ஓய்வு கொடுத்துடலாம். ஸோ மண்டேலேருந்து தொடர்ந்து கிளாஸஸ் சந்திக்கலாம். சரியா? Okay, Okay, sir. sir. கிளாஸ் ஸ்கிப் Thank you, sir. யூஸ்ஃபுல்லா இருக்கு. கிளாஸ் யூஸ்ஃபுல்லா இருந்ததாமா? Yes, sir. Yes, sir. முடிஞ்ச Yes, அளவு sir. ஸ்கிப் பண்ணாம அட்டன் பண்ண ட்ரை பண்ணுங்க. சரியா? நைஸ் டு டாக் வித் யூமா. தேங்க்யூ. Yes, sir. தேங்க்யூ ஸோ மச். குட் நைட். குட் நைட் டு Thank எவ்ரிவன். you. தேங்க்யூமா. தேங்க்யூ.